சிசேரியனுக்கு அப்புறம் எப்பப்பெல்லாம் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. தலை கீழே இல்ல, பேபி உட்காந்துதான் இருக்கு அல்லது பேபி ரொம்ப ஒபீஸா இருக்கு அப்படின்னா நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. அம்மா ரொம்ப குண்டா இருக்காங்க, சோ ஸ்கார் டெண்டர்னஸ் வருது, உள்ள தழும்பு விட்டு போகும்போது நம்மளால மேல இருந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. அதர் காம்ப்ளிகேஷன்ஸ், பிளாசண்டா கீழே இருக்கு, நஞ்சு கொடி கீழே இருக்குது, ரொம்ப பிபி ஜாஸ்தியா இருக்கு, அப்படி இருந்தாலும் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஒருவேளை முன்னாடியே நார்மல் டெலிவரிக்கு ட்ரையல் விட்டு அதுலயும் ஃபெயிலியூர் ஆயிருக்கு ப்ரீவியஸ் பிரெக்னன்சில, அந்த ரீசனுக்காக தான் டெலிவரி சி செக்ஷனா பண்ணாங்க அப்படின்னாலும் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. 24 ஹவர்ஸ் பொசிஷன் இருக்கிற செட்டப்ல தான் பண்ண முடியும். உடனே அனஸ்தீஷியா டாக்டர் அவைலபிளா இருக்கணும், குழந்தைங்க டாக்டர் அவைலபிளா இருக்கணும். இப்படி ஒரு செட்டப்ல மட்டும்தான் உங்களால நார்மல் டெலிவரியை சிசேரியனுக்கு அப்புறம் ட்ரை பண்ண முடியும். இது போன்ற ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் டாக்டர் அகிலா திரு. தேங்க்யூ.